அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலே பெங்களூர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சத்துவிச்சாரம் என்ற அடிப்படையிலே வள்ளலாருடைய கொள்கைகளை கருத்துக்களை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணையோடு இந்த சங்கம் பல அன்பர்களை வரவழைத்து உண்மை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலே சில பிரச்சனைகள் கூட வரலாம். ஏனென்றால் நாம் எல்லாம் மதங்களிலே சமயங்களிலே இருந்து வந்தவர்கள். நாம் வந்த வாழ்க்கை தூய்மையான தெரிந்த சுத்த சன்மார்க்க நிலையில் யாருமே வரவில்லை. இதுவரையில் வாழ்ந்தது எல்லோருமே ஒரு சமயத்தை சார்ந்து மதத்தை சார்ந்து ஒரு அருளாளரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் எந்த நிலையில் இறைவனுக்கு நமக்கும் தொடர்புள்ளது என்பதை சுட்டிக்காட்டி அதிலிருந்து வெளியேற்றி உண்மையான இறைவனை தொடர்பு கொள்வதற்கும் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அருளை பெறுவதற்கும் இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் வள்ளலார். இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். இதற்கு முன்னாடி எத்தனையோ சமயங்கள் மதங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாருமே அருளாளர்கள் தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன் அவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது வள்ளலாரை இறைவன் வருவிக்க உற்ற வேணும்? இங்கே தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. ஏனென்றால் இதுவரையில் ஒரு சார்பாக அதனை மயக்கத்தில் இருந்தவர்கள் அந்த மயக்கத்தில் இருந்து விடுபட முடியாமல் வள்ளலார் சொன்ன கருத்துக்களுக்கு சில இடையூறுகள் விளைப்பி வைப்பவர்களும் உண்டு. ஏனென்றால் வள்ளலாருடைய கருத்துக்களை உண்மையாக புரிந்து கொள்ளாமல் அவர் சொல்லிய இறையருள் வாக்கியங்களை மனிதன் சொல்லிய மாதிரி நினைத்து அதிலே பக்குவம் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 40 ஆண்டுகளாக நான் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா வள்ளலார் காலம் இல்லை என்றார். இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ளுவதற்கும் நமக்கு காலங்கள் இல்லை. ஆனால் நாம் கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னால் இவன் ஒரு பெரிய அதிதீவிரவாதி சன்மார்க்க தீவிரவாதி என்றெல்லாம் நமக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வள்ளலார் என்ன சொல்வார்? அதிதீவிர முயற்சி வேண்டும்னாரு. முயற்சி என்று சொல்லவில்லை, சன்மார்க்கத்திற்கு அதிதீவிர முயற்சி வேண்டும் சொல்லியிருக்கார். நல்லா படிக்கணும் அருட்பாவை. சாதாரண முயற்சியினால் நீங்கள் இறைவனிடத்திலே தொடர்பு கொள்ள முடியாது, இறைவனுடைய அருளை பெறவும் முடியாது.
அதற்கு என்ன வேணும்? அதிதீவிர முயற்சி வேணும். ஒரு வியாபாரத்தில் நம்ம முறையாக தீவிரமாக கண்காணிப்போடு செயல்பட்டால் தான் லாபம் கிடைக்கும். அசால்ட்டாக இருந்தால் லாபம் கிடைக்குமா? அதே மாதிரி இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் அதிதீவிர முயற்சியாக இருக்க வேண்டும். வள்ளலார் சித்தி விழாக திருமாளியிலே கொடியேற்றி பேருபதேசம் செய்கிறார். அவர் செய்கின்ற பொழுது ஒரு பெரிய வாக்குமூலத்தை கொடுக்கிறார். அதில் என்ன கொடுக்குறார்? ஃபஸ்ட்டு வரிய நீங்கள் எல்லாம் பேருபதேசம் படிக்கிறீங்கள, படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்லேயே அங்கே என்ன சொல்கிறாரு? இங்குள்ளவர்கள் நீங்கள் எல்லாவரும் டோட்டலாக இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள்ன்றார். அது என்ன அர்த்தம்? நீங்கள் இதுவரையில் ஜாதி சமய மத பற்றுதலோடு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இனிமேல் அதிலிருந்து விடுபட்டு உண்மையான கடவுளையும் உண்மையான கடவுளிடத்திலிருந்து பெறக்கூடிய அருளை பெறுவதுதான் நம்மளுடைய லட்சியம். புரியுதுங்களா? அங்க என்ன சொல்றாரு? இங்குள்ள நீங்கள் எல்லாவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். முதல் வாக்கு மூலமே நமக்கு வள்ளலார் கொடுக்கிறது. ஏன் என்றால் நமக்கு காலம் இல்லை. மரணம் என்பது இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவை சொல்றீங்க. துன்றுமல வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கு எந்த நேரம் எது வரும்னு தெரியாது. இன்றிருப்போர் நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை. இதை அறிந்திடாமல் மனித இனம் தவிப்பதினால் என்ன நன்மை. ஏன்னா நம்ம எத்தனைதான் கொள்கைகளை கடைபிடித்திருந்தாலும் நம்மை காப்பாற்றுவதற்கு இறைவன் இல்லை. இறைவன் கருணை காட்டவில்லை. இறைவனிடத்திலே கருணையை நாம் செலுத்தவில்லை. உயிர்கள் மேல் அன்பு செலுத்தவில்லை. இதனால் நமக்கு இறுதியில் என்ன வருகிறது? மரணம் வருகிறது. அதனால்தான் சில பேர் இப்போ எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அது ஒன்றும் பெருசு இல்லை. கருணைக்கு என்ன சொன்னார் வள்ளலார்? தயவுன்னு சொல்றாரு. ஆனா கருணைக்காக என்ன சொல்றாரு? சொல்லுங்க. எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. நம்ம எல்லாம் கருணை செய்கிறோம், மற்றவெல்லாம் கருணை செய்கிறோம், குற்றம் சொல்லலாமான்னு கேட்குறீங்க இல்லையா? கருணை என்பது இயற்கையாக இருக்க வேண்டும்னார் வள்ளலார். கடவுள் எப்போ வருவாரு? எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. நம்ம ஒருத்தர் கொடுக்கறது கூட இயற்கையாக இருக்கணுமே தவிர செயற்கைத்தனமாக இருக்கக்கூடாது. நான் சன்மார்க்கத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்றது பேர் வாங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வழியிலே நம்மளுடைய பணம் செலவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு துளியும் மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணுமா? இயற்கையில் இருக்க வேண்டும், செயற்கையாக இருக்கக்கூடாது. கருணை என்பது இயற்கையாக இருக்க வேண்டும், அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், தயவு நிறைந்ததாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். பகட்டுக்கு செய்வதல்ல, பெருமைக்கு செய்வதல்ல, புகழுக்கு செய்வதல்ல. அதனால தாங்க வள்ளலாறு எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. இயற்கையாக இருக்கணும். அந்த இயற்கைக்கு நம்ம என்னவா மாறினா இயற்கை வரும்? ஆண்மனை ஒருமைப்பாடு என்ற உரிமை வந்தாதான் இயற்கை வரும். உரிமை இல்லை, உரிமை தெரியவில்லை என்றால் இயற்கைக்கு வேலையே கிடையாது. நம்மளாம் இயற்கை என்ன மாதிரி நினைப்போம், அது இயற்கை அல்ல. ஒருமை, அந்த ஒருமை எப்பொழுது நமக்கு தோன்றுகிறதோ, அறிவு விளக்குகிறதோ, அப்பொழுதுதான் அது இயற்கையான கருணை வரும். அப்போ நம்ம பாக்கெட்டில் 10 பைசா இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவோம், நமக்கு தேவையில்லை. வள்ளலார் கையில் பணம் தொட்டாரா பார்த்தீங்களா? பணம் என்பது ஒரு நெருப்பு. தூக்கி கிணத்திலும் மேற்றிலும் தெருவிலும் எறிந்தார். ஏன்னா அது நம்மளை அழிச்சிடுன்னு அவருக்கு தெரியும். அப்போ அது எங்கே இருக்கு? செயற்கையில் இருக்கு. பொருள் என்பது செயற்கை. அந்த செயற்கையான பொருளை இயற்கையான எண்ணத்தோட கொடுத்துடணும், செயற்கையான எண்ணத்தோட கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா?
அப்போ இயற்கை என்ற எண்ணம் நமக்கு வரணும்னா என்ன வேணும்? ஒருமை வேண்டும். அந்த ஒருமைன்னா என்ன? அதுக்கு தான் வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும்னாரு. ஒருமைக்கு எது தேவை? உரிமை தேவை. உரிமை என்றால் என்ன? நாமெல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் என்பதை அறிவு சொல்லணும். சகோதர உரிமை என்பதை நம்ம அறிவு சொல்லணும். படிப்பில் சொல்லக்கூடாது, அனுபவத்தில் சொல்லணும். அதான் அனுபவமாலை இப்போ சொன்னோம் இல்லையா? அனுபவத்தில் உணரணும். என்னுடைய உயிர் துடிக்கிறது, என்னுடைய சகோதரன் துடிக்கிறான், என்னுடைய சகோதரி துடிக்கிறாள் என்ற உரிமை வேண்டும். அது ஜாதி மதம் என்பதை அங்கே பார்க்கக்கூடாது. என் ஜாதி துன்பப்பட்டா அவனுக்கு உதவி செய்கிறோம், இன்னொருத்தன் துன்பப்பட்டா செய்யறதில்லை. அங்கே உரிமை கிடையாது. அதுக்கு பேர் உரிமை அல்ல. எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு வரக்கூடிய துன்பத்தை பார்த்து துடிக்கிறானே அதுதான் ஒருமை. ஒரு ஈ துன்பப்பட்டாலும் கூட அது என்னுடைய சகோதர உரிமை உடையது, அது துடிக்கிறது. அது ஈயாக இருக்கிறது, எறும்பாக இருக்கிறது, நான் மனிதனாக இருக்கிறேன். அப்போ எனக்கு அறிவு இறைவன் கொடுத்திருக்கிறான், அதனால் நான் உணர்கிறேன். அதனால்தான் ஒருமையில் உலகலாம் ஓங்கிட எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம். அது எப்படி வெட்டலாம்? பெருமைகள். அது பெருமை தரக்கூடிய சன்மார்க்க சங்கம். இதில் 1000 பேர் வராங்க, 5 லட்சம் பேர் வராங்கன்றதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு ஜீவன் அருளை பெற்றுவிட்டால் அந்த ஒரு ஜீவன் உலகத்துக்கே படியளகலாம். இது தெருக்கூட்டம் அல்ல, இது திருக்கூட்டம். வள்ளலார் சொல்றார் இல்லையா? இது தெருப்பாட்டு அல்ல, அருட்பாட்டு. அம்பலப்பாட்டு, அருட்பாட்டு. அப்புறம் அடுத்தது அவரே சொல்றாருல, நான் சொன்னா மற்றவங்களுக்கு கோபம் வருது இல்லை, அல்லாத பாட்டெல்லாம் தெருட்பாட்டுன்னு அவர் சொல்றாரு இல்லையா? கதிரவேல் சொன்னா கோபம் வருது, வள்ளலார் தெளிவா சொல்றாரு. அங்க மறைக்கலைய வள்ளலாரு, அம்பலப்பாட்டு தான் அருட்பாட்டு சொல்லிட்டாரா? அடுத்தது அல்லாத பாட்டு எல்லான்னு போட்டாரு. அப்புறம் எப்படிங்க எல்லாமே பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்றது? பொய் தான். அவர் தானே சொல்றாரு, அம்பலப்பாட்டு அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு. சிதம்பர பாட்டு திருப்பாட்டு, தேவர்கள் பாட்டெல்லாம் வெறும் பாட்டுன்ட்டாரு. சார், இங்கே உண்மை சொல்லுவதற்கு பயந்துதான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. உண்மை சொல்றதுக்கு ஆளு கிடையாது. அதனால்தான் இறைவன் அறிவிக்க உற்றார். உண்மையை சொல்லுவதற்கு ஒரு தில்லு வேணும். அந்த உண்மையை சொல்லுவதற்கு தில்லு மட்டும் இருந்தால் பத்தாதே, இறைவன் மேல் உரிமை இருக்கணும், இறைவன் மேல் அன்பு இருக்கணும், இறைவன் மேல் இரக்கம் இருக்கணும், இறைவன் மேல் நெருக்கம் இருக்கணும். உயிர்கள் மேல் நெருக்கமும் இறைவன் மேல் அன்பு இருக்கணும். அதனாலதான் வள்ளலாறு 2 பிரிவை பிரிச்சார். வேற எந்த வழியில் நீங்க போகாதீங்க, விழுந்துருவீங்க. 2 வழி, ஒன்று ஜீவகாருண்யம், ஒன்று சத்து விசாரம். அருளை பெறுவதற்கு 2 வழிதான் வள்ளலார் சொன்னது. வேற வழியில எங்க போனீங்களாலும் தடிக்கு விழுந்துருவீங்க. ஒன்று ஜீவகாருண்யம், ஒன்று சத்து விசாரம். ஜீவகாருண்யம் என்பது நமக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. சத்து விசாரத்தில் தான் நீ குளறுபடி எங்க வருது? சத்து விசாரத்தில் தான். இறைவனை நினைப்பதும், இறைவனை எப்படி வழிபாடு செய்வதும், இறைவனிடத்தில் எப்படி தொடர்பு கொள்வது என்பதில் தான் உலகம் புறாணிக்கு பிரச்சனை. நமக்கு மட்டும் இல்லை, எல்லா மதங்களுக்குமே. ஒரு மதம் ஒரு வழி சொல்லுது இல்லையா? அப்ப வள்ளலார் என்ன பண்ணாரு? பொதுவான வழியை சொன்னாருங்க. எல்லா மதங்களும், எல்லா ஜாதிகளும், எந்த சமயத்துக்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது வழி. அதுதான் வழி இது, துறை இது, நீ செய்யும் முறை இது. அகவல்ல சொல்றார் இல்லையா? இதுதான் வழி, இதுதான் துறை, இதுதான் முறை. இது சொன்னவங்களை சொல்லிட்டா அந்த வழியில போகாதவங்களுக்கு கோபம் வருது. நான் போன வழியில் எப்படி தவற சொல்லலாம்? நான் இது வெளியே போயிட்டு இருக்கிறேனே, இந்த போயிட்டு இருக்கிற வழிக்கு இடையூறா வருதே, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் சொல்ல வேண்டியது நம்ம கடமை, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஏற்றுக்கொள்ளாதது அவரவருடைய விருப்பம். நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, கொள்ளாவிட்டாலும் சரி, நான் என்னுடைய உண்மையை நான் மறைக்க முடியுமா?
வள்ளலார் சொன்னதை நான் இருட்டடிப்பு பண்ணால் இந்த பிறவியில் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கணும் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? உண்மையை சொல்ல வந்தவர் வள்ளலார். அதில் ஒளிமறைவு இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் ஒரு சிறு துளி அது பீரிட்டு எழுந்தால் உலகத்தையே அது மாற்றக்கூடிய ஆற்றல் பெருக்கும். இங்கே வந்தால ஒரு துளி பிடிச்சா போதும். ஒரு ஆன்மாவுக்கு அது பற்றிவிட்டால் அது எல்லாவற்றையும் செய்யும். அது மாதிரி ஒரு ஆன்மா உண்மையை தெரிந்து கொண்டால் போதும். இதனால தான் வள்ளலார் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொன்னார். இதை நான் சொன்னால் கஷ்டமாக இருக்கு. வள்ளலார் இங்கே என்ன சொல்றாரு? நான்முகர்கள், நல் உருத்திரர்கள், நாரணர்கள், இந்திரர்கள், நவில் அருகர், புத்தர் முத தலைவர் எல்லாம் அனுபவமால அருள் விளக்கமால இல்லையா பட்டியலே போடுறாரு. நான்முகர்கள், உருத்திரர்கள், நாரணர்கள், இந்திரர்கள், நவில் அருகர், புத்தர் முதல் மத தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருளொளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போனபடியே, அறிவு போனபடின்னு சொல்லல, மனம் போனபடியே தேன்முகந்துண்டவர் எனவே விளையாடான் என்ற சிறுபிள்ளை கூட்டம் என அறிந்தாயின்றார். அவங்களாம் என்ன கூட்டம்? சிறுபிள்ளை கூட்டம். நான் சொல்லலை, வள்ளலார் தான் சொல்றாரு. அப்ப நான் சொன்னா ஏன் கோபம் வருது உங்களுக்கு? எவ்வளவு ஒரு இதை சொல்றாரு இல்லையா? இது எல்லாமே சிறுபிள்ளை கூட்டம் என அருட்பெரும் ஜோதியினால் அறிந்தேன். நான் எதை வச்சு தெரிஞ்சேன்? அருட்பெருஞ்சோதியை நான் பார்க்கின்ற பொழுது இது எல்லாம் சிறு கூட்டமாக தெரிகிறது. நீங்க மேலே ஏறினா தான் சார் கீழே இருக்கலாம் தெரியும். நீங்க கீழே இருந்து எல்லாத்தையுமே பெங்களூரை பார்க்க முடியுமா? நீங்க ஒரு ஹெலிகாப்டர் ஃப்ளைட்ல மேலே போனீங்கன்னா பெங்களூரை போல போட்டோ எடுக்கலாம், பெங்களூர் போல பார்க்கலாம். நீ மேலே ஏறாம கீழே இருந்துகிட்டே நான் பார்த்தேன்னு சொன்னா ஏமாற்று வேலை தானே. அதனாலதான் வள்ளலார் சொன்னாரு, ஆதி அந்தமமில்லா அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைமீன்கள் சுகம் பெற விழைவேன். ஏன்னா இது மேலேறு வீதி, நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துமா? மேலேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதி. உங்களை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளி மரணத்தை வச்சு மண்ணை போட்டு மூடிடும். இது மரணத்தை வெல்லு வழி, இது மேலே செல்லக்கூடிய வழி இல்லைங்களா? அப்ப அந்த மேலே செல்லக்கூடிய வழியை சொல்லுவதால் என்ன தவறு? ஏன் இந்த சமய மதவாதிகளுக்கு சிரமமா இருக்கு? அதனால்தான் எனக்கு யாரு நம்ம இந்தியாவில் உலகம் முழுவதுமே வள்ளலாருக்கு எதிரி பொதுமக்கள் அல்ல, சமய மதவாதிகள் தான் எதிரி. இன்னைக்கு உலகம் பூரா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இத்தாலி, மலேசியா, சிங்கப்பூர் வள்ளலாருடைய கொள்கைகளை ஊன்றி ஊன்றி படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து அதாவது அறிவியலுக்கு பயன்படுதுன்றான். அணுக்களை பத்தி எந்த ஞானிகள் சொன்னாங்க? இந்த உலகத்தில் எத்தனை அணுக்கள்னு கண்டுபிடிச்சாங்களே, விஞ்ஞானிகளை விட வள்ளலார் 150 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சார். 7 விதமான அணுக்கள் தான் இருக்கு, அதுக்கு மேல அணுக்கள் இல்லை. சயின்ஸ் வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, விபுவனு, பரமானு, அணு, இந்த 7 அணுக்கள் சேர்ந்தாதான் இந்த பாடி. இந்த 7 அணுக்கள்ல சரியான முறையில் கலவை இல்லைன்னா வித்தியாசமா பிறக்கும் இல்லைங்களா? அப்போ எல்லாமே டோட்டல் சயின்ஸ். அருட்பா என்பது ஒரு பக்தி மடத்தில் போய் பாடிக்கிட்டு இருக்கிற பொருள் அல்ல. விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக மனிதன் எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறுக்கப்பட்டது. அதனாலதான் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. நம்ம அதை பிடிக்க முடியலன்னா, பின்பற்ற முடியலன்னா அது நம்மளுடைய குற்றமே தவிர வள்ளலாருடைய குற்றமோ ஆண்டவருடைய குற்றமோ அல்ல. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்றதுக்கு தான் சொல்றாரு. 2 வழி. ஒன்று ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்றால் அது இயற்கையாக இருக்கணும். ஜீவகாருண்யம் சோறு போடுறதுன்னா செயற்கையாக இருக்கக்கூடாது, அது இயற்கையாக இருக்கணும். அப்ப ஜீவகாருண்யத்தில் என்னென்ன இருக்கு? பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை, துன்பம், இத்தனையும் ஜீவகாருண்யம் தான். ஆனா முதல் இடத்துல என்ன வைக்கிறாரு? பசி வைக்கிறார். பசி வந்தால் இது அத்தனையும் அழிஞ்சு போயிடும்.
பசி இந்த உயிரோடு இருந்தால் இத்தனையும் காப்பாற்றிக்கலாம். பின்னாடி இருக்கிற துன்பமெல்லாம் உடம்பு இருந்து பசியை காப்பாற்றிட்டோமா இதெல்லாம் காப்பாற்றிடலாம். அதனால தான் அந்த பட்டியலில் முதல்ல எதை போட்டார்? பசியை போட்டார். அப்போ அதனால தான் சன்மார்க்க சங்கங்களில் முதல் கருணை எது? பசி. இது எல்லாருக்கும் பொதுவானது. இது ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் கிடையாது. பசிக்கு ஏழைக்கு பசி வரும், பணக்காரனுக்கு பசி வராதுன்னு இருக்கா? எல்லாருக்கும் பசி பொது இல்லைங்களா? அது மாதிரி அதனால் அதை வச்சார். இரண்டாவதாக சத்து விசாரம். இந்த சத்து விசாரம் என்பதுதான் இறைவனை தொடர்பு கொள்வது. இதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சன்மாரிக்கிட்டையும் பிரச்சனை, சமயவாதிகிட்டையும் பிரச்சனை, வழிபடுறதுலையும் பிரச்சனை இல்லைங்களா? ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சங்கங்களிலும் ஒவ்வொரு விதமாக வழிபாடு. வரக்கூடிய சொற்பொழிவாளர்களும் ஒவ்வொரு விதமாக ஒன்று ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க? குழம்பி போயிடுறாங்க. இப்போ கேட்குறவங்களுக்கு என்னாச்சு? அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், நாளைக்கு வரவர் எதை சொல்லுவாரோ தெரியல அப்படின்ற குழப்பம் கேட்பவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் பேசுபவர்களை விட கேட்பவர்கள் அறிவாளிகள். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ எது உண்மை எது பொய் என்பதை உணரக்கூடிய அறிவு உங்ககிட்ட தான் இருக்கு. கேட்பவர்கள் எல்லாரை விட பலசாலிகள், திறமைசாலிகள், அறிவாளிகள். ஆனால் இங்கே வள்ளலார் நமக்கு என்ன பண்ணுறாரு? கேட்பவர்களுக்கு சொல்கிறார், கேட்காதவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இல்லைங்களா? அப்போ கேட்பவர்கள் நல்வழியில் செல்வ வேண்டும் நினைப்பவர்கள், தங்களுடைய குடும்பம், குழந்தை, மனைவி, மக்கள் எல்லோரும் பயன் தரக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் கேட்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை செம்மையாக இருக்கும். புரியாதவங்க வாழ்க்கை பிரச்சனையே இல்லை. அதனால் நமக்கு பேருபதேசத்தில் தெளிவாக சொல்லிட்டார். நான் போன மாதம் அதான் சொன்னேன். அதுக்கு பிரிண்ட் எடுத்து இன்றைக்கி உலகம் பூரா அதை நெட்டில் போட்டோம். எங்கெங்கிறது அதுக்கு வந்து நல்ல பதில் கிடைக்குது. ஐயா நாங்கள் செஞ்சோம், இப்போ நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நிறைய எனக்கு கேட்குறாங்க. ஏன்னா ஒன்று ட்ரெயில் விட்டு அந்த ட்ரெயில் மற்றவர்களுக்கு நன்மை கொடுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். நம்ம சொல்கிறதான் நியாயம்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது தவறாக போயிடும். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு தான் அதை நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவில் என்னுடைய அறிவு கெட்டியதே நான் சொல்லவே மாட்டேன். சொந்த அறிவு என்பதை என்னுடைய சுய அறிவுக்கோ சுய சிந்தனையில் எந்த வார்த்தையுமே வெளியே வராது. எல்லாம் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன். ஆதாரம் இல்லாமல் எதுவுமே என்னுடைய வாயிலிருந்து ஒரு சிறு துளி கூட வெளியே வராது. இதை நான் கதை சொல்லுவதற்காக வரல, எனக்கு கதை சொல்ல தெரியாது. நேரடி ஆன்சர் நேரடியாக கொடுத்துடணும். சரக்கை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்காதவங்க விட்டுறாங்க. கதை சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை விட்டி பண்ணுறதுக்கு நான் வரல. கதை சொல்லி தான் நாடே குடிச்சவராக போச்சு இல்லைங்களா? அதனால தான் வள்ளலாரிங்க கதை என்பது அருட்பாவில் எங்கேயுமே இருக்காது, நேரடி ஆன்சர். அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு? நமக்கு ரெண்டு வழி. ஒன்று விசாரம். ஜவஹாரண்யம் என்று புரிஞ்சு போச்சு. விசாரம் என்பது நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. அதனால் இங்கே என்ன சொல்கிறார் விசாரத்துக்குன்னா, நீங்கள் எல்லாரும் அது காலையில் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் போகின்ற 10 தினமாகி எங்கே போகிறாரு? சாலைக்கு, சித்தி விளாகத்துக்கு வராரு. அங்கிருந்து சபைக்கு போக போகிறாரு. அது வேலையும் நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்றாருங்க. இதை படிச்சிங்கன்னா அது உள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆண்டவர் வரப்போகிறாரு, என்னுடன் கலக்க போகிறாரு. கலந்துட்டு எங்கே போகிறாரு? வடலூருக்கு போவார், சபைக்கு போவார். இங்கே என்ன சொல்கிறாரு? இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்சம் காலம் வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரம் இருந்து கொண்டிருங்கள். பேருபதேசம் ரெக்கார்டு. அந்த விசாரமானது என்னவெனால், நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நாம் யார் என்பதை விசாரிக்கணும், நம்ம இயக்கக்கூடிய தெய்வம் யார் என்பதை விசாரிக்கணும். அதை விசாரித்தா தானே கடவுள் யாருன்னு தெரியும். அப்புறம் என்ன சொல்கிறாரு? அதற்கு தக்கபடி நீங்கள் எப்படி விசாரிக்கணும்? நீங்கள் ஒருமித்தாவது, இப்போ சபைக்கு 10 பேர் சேர்ந்தாவது, அல்லது தனித்தனியாகவது, வீட்டில் இருக்கிறீங்க யாரும் இல்லை,
உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது. இப்போ நமக்கு ஷூட் ஆகாது, நம்ம செய்யலாம் நினைப்போம், நம்ம கெடுக்கிறதுக்கு 2 பேர் வருவாங்க. அதனால தான் இங்கே என்ன போடுறாரு, ஒத்தவர்கள்னு போடுறாரு. நம்மளுக்கு ஈக்குவல் அறிவு உள்ளவர்கள், இறைவன் மேல் அன்பு உள்ளவர்கள், இறைவன் மேல் கருணை கொண்டுள்ளவர்கள், அதை நேசிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள், அப்படிப்பட்டவங்க கூட சேர்ந்து உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்கள் கூடியாவது. அப்படி அடுத்தது என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் வேலாயுத முதலியாரை கேட்டால் மனுஷ தளத்தில் போதுமான வரையில் சொல்லுவார்ன்றார். அவர் முதல் சீடர் இல்லையா, அவருக்கு என்ன போட்டார் வள்ளலாருங்க பேர், மனுஷிய தரத்தில் சொன்னார். அருளியல் தரன்னு சொன்னாரா, மனுஷ தரத்தில் சொல்லுவார். அதனால தான் கடைசியில் சொல்வார், இது நாள் வரையில் என்னுடன் பார்த்தும் பழகியும் கேட்டும் இவ்வளவு காலம் இருந்தும் சுத்த சன்மார்க்கம் என்னவென்று புரிந்து கொள்ளவில்லைன்னு வேதனைப்படுறார். வேலாயுத முதலியாரையே வேதனைப்படுறாரு வள்ளலாரங்க. இதுவரையில் என்னுடன் இருந்தும் என்னுடன் பழகியும் என்னுடைய நெருங்கியும் இருந்து நான் சொல்லக்கூடிய சுத்த சன்மார்க்கம் என்னவென்று புரிந்து கொள்ளவில்லையே. அப்புறம் அவருக்கே புரியலன்னா நமக்கு எப்படி புரியும்? வள்ளலாருடைய கருத்துக்களை ஊன்றி கவனித்தவர், 1லிருந்து 5 திருமுறைகளை பத்திரிகை நூல்களாக வெளியிட்டவர். ஏன்னா அவர் ஊறி போயிருந்தார் பக்தியில். சன்மார்க்கத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தெளிவு அவருக்கே இல்லை. நீங்கள் அவர் கடைசி படத்தை பாருங்கள், எல்லாமே உத்ராட்சி கொட்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் சித்தி பெற்றோடனே வேலைக்கு போயிட்டார், வாத்தியார் வேலைக்கு. சென்னையில் திருவெற்றியூரில் தான் அவருடைய அடக்கம் பண்ண இடம் இருக்குது, ஒரு ஸ்கூலில். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு கூட வந்தேன். அப்போ அவருக்கு சுத்த சன்மார்க்கம் என்னவென்று புரியவில்லை. ஏன் புரியவில்லை? அவர்கள் சமய மதங்களிலே அவ்வளவு அழுத்தமான பற்று வைத்திருந்தார்கள். பற்று வைத்திருந்தா இதில் பற்று வருமா? அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார், பற்றிய பற்று அத்தனையும் பற்றற விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இறைவரேன்னாரு. நீ ஒன்னல பற்று வச்சுக்கிட்டு இங்கே வந்து பற்று வச்சிங்கன்னா செட் ஆகாது. புரியுதுங்களா? அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறாருங்க, இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற, நம்ம அறிவை எப்படி மூடிட்டு இருக்கோம்? விளக்கமின்றி மூடிக்கொண்டு இருக்கிறது. ஆன்ம அறிவு வெளிப்படவே இல்லை. நான் தான் போன மாதம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அறிவு என்பது 4 இந்த பாடிக்குள்ள: இந்திரிய அறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு. புரியுதுங்களா? அப்போ இந்திரிய அறிவு உலகியலுடைய வேலை, கரண அறிவு உலகியலுடைய வேலை, ஜீவ அறிவு அகத்தனுடைய வேலை, ஆன்ம அறிவு அகத்தனுடைய வேலை. இந்த ஜீவ அறிவும் ஆன்ம அறிவும் கடவுள்கிட்ட போகணும். அப்போ இது 2 எது தடுக்குது? இந்திரிய அறிவும் கரண அறிவும் தடுக்குது. ஏன்னா இந்த 2 அறிவும் சமய மதங்களில் பற்று வச்சிருக்கு. அப்போ என்ன பண்றார் வள்ளலார், இந்த 2 அறிவையும் உள்முகமா திருப்பிடான்றார். இது புறத்தில் போயிட்டு இருக்கு. புறத்தில் போகக்கூடிய அறிவை உள்முகமாக திருப்பு. ஏன்னா இது புறத்தில் தான் தேடிட்டு இருக்குது. அப்போ அதை என்ன சொல்றாருங்க, விளக்கமின்றி, நம்ம எதை விளக்கமின்றி, ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கிற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை. ஏன் அது பச்சை திரைன்னு போட்டாரு? கருமையும் பச்சையும் சேர்த்தா டார்க் பிளாக். நீங்க பெயிண்ட் அடிக்கிற இடத்துல கருப்பையும் பச்சையும் சேர்த்தீங்கன்னா அது என்ன கலர் வரும்? டார்க் பிளாக்கா வரும். அது மாதிரி இருக்கா நம்ம ஆன்மாவை மறைச்சிட்டு இருக்க முதல் திரை ஆச்சுங்களா? பச்சை திரைகளில் விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்க அனந்த திரைகளில் அழுத்தமாக இருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். எப்படி இருந்தால்? விசாரணையில் இருந்தால். அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிவிரைவில் நீங்கி போயிடும். அதனால தான் நமக்கு என்ன சொன்னார், 2 ஒழுக்கத்தை மட்டும் கடைப்பிடிங்கன்னாரு. இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் கடைப்பிடிச்சா போதும், திரைகள் நீங்கிடும். அடுத்தது ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் ஈஸியாக வந்துடும். அது இறைவன்கிட்ட போகிறது.
இந்த 2 ஒழுக்கம் பிரேக் ஆனது தெளிவு ஏற்பட்டுட்டா இறைவன் பக்கமாக அது திரும்பிடும். எதை திரும்பும்? இந்த 4 திரும்பிடும். 3 எது? இந்திரியம், கரணம், ஜீவன் என்ற 3 உள்பக்கமாக திரும்பணும். உள்பக்கமாக திரும்பிடுச்சுன்னா என்னாகும்? ஆன்மாவனுடைய உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் எது, அங்கே இருக்கக்கூடிய அருள் எது, அது எப்படி செயல்படுகிறது என்பதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால தான் இங்கே சொல்லிட்டாரா, இதுக்கு என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டும் என்றும், நீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அண்டர்லைன் பண்ணுறாரு சார், பேருபதேசம், லாஸ்ட் ஸ்பீச். அதுதான் உச்சகட்டமான வார்த்தை வள்ளலார் சொன்னது ஆச்சுங்களா. பேருபதேசம், கொடி கட்டி பேருபதேசம் பண்ணது. அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த திரை நீங்க வேண்டும் எனும் ஸ்தோத்திரித்தும், என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரித்தும், தெய்வத்தை நினைத்தும். 2 சொல்றாரா? ஸ்தோத்திரம்னா என்ன? லேசா மெல்லன துதி செய்தல் வேண்டும். இந்திரிய ஒழுக்கம் சொல்றாரு இல்லையா? ஸ்தோத்திரத்தும் தெய்வத்தை நினைத்தும். தெய்வம் நினைக்கணும்னா எப்படி நினைப்பீங்க? தெய்வம் தெரிஞ்சாதானே நினைப்பீங்க. தெய்வம் யாருன்னு தெரியாது, எப்படி நினைப்பீங்க? இப்போ எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. இங்க வள்ளலார் தெய்வத்தை நினைத்துன்னு போட்டார். அப்ப நினைத்தும் என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் அறிமுகப்படுத்தி விட்டேன். அதனால நீங்க நான் எழுதிய பாடல்களை ஸ்தோத்திரத்தும் நான் காட்டிய தெய்வத்தை வணங்கியும் வர வேண்டும். புரியுதுங்களா? அப்படிங்களா? தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை உண்ணியும், நமது குறையெல்லாம் இறைவன்கிட்ட சொல்லணும். இவ்வண்ணமாக இப்படி எப்படி அந்தந்த காலத்தில் செய்யணுமா? இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விச்சாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் போட்டார். முயற்சி இல்லைன்னா என்ன சார் ஆகும்? முயற்சி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அது என்ன சொல்றாரு? அதிதீவிர முயற்சி வேணும்னாரு. சாதாரண முயற்சி பத்தாது, காலம் இல்லை, பயங்கர ஸ்பீடு வேணுன்றார் சன்மார்க்கத்துக்கு. அதனாலதான் ஞானசரிகளை என்ன போட்டாரு? விரைந்து விரைந்து அடைந்திடுமீன் மேது நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றே நீர் வேறு நினையாதீர். திரைந்து திரைந்து உளுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும், இல்லைங்களா? சித்தாடல் புரிய இல்லையா? வருகின்ற தருணம் இது. வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தந்தானே வருகின்ற தருணம் இதுன்றார். அப்ப என்ன பண்ணோம்? கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தேன். அப்ப ஆண்டவர் எங்க நினைக்கணும்? உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை தொடர்பு கொண்டு அழுகணும்னாரு. அதே ஞானசரி பாடல முதல்ல என்ன போட்டாரு? உணர்ந்து நினைந்து, டபுளா போடுறாரு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து. அப்ப என்ன வரும் அப்படின்னு நினைச்சா? அழுகதான் வரும். சன்மார்க்கத்தில் அருட்பாவை படித்து அழுகின்ற பொழுதுதான் நம்முடைய ஆன்ம உருக்கமே ஏற்படும். சும்மா விட்டியா படிச்சா ஏறாது. இறைவன் அப்ப நம்ம படிக்கும் போது இறைவனை நினைத்து படிக்கின்ற உணர்வுங்க உள்ள வேலை செய்யணும். அது உள்ள போய் வேலை செய்யும் போது அந்த உணர்வு என்ன படும்? ஊற்றெடும் கண்ணீர்ன்றார். அந்த உணர்ச்சிகள், அந்த கண்ணீர், தண்ணீர் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாம் கண்ணீர் வழியாக கரையணும். கண்ணீர் யாருக்கு அதிகம் அந்த இறைநிலை வருதோ அவங்களுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெகிழ்ச்சி ஏற்பட்டுடும். அதான் நெகிழ்ச்சி. ஆன்ம மகிழ்ச்சி அடையணும்னா நெகிழ்ச்சி அடையணும், இல்லைங்களா? அதான் ஆன்ம மகிழ்ச்சி ஆன்ம நெகிழ்ச்சின்னாரு. அப்போ அந்த ஆன்ம நெகிழ்ச்சியினால அப்போதான் நமக்கு இறைவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதை உணர முடியும், இல்லைங்களா? நாங்கள்லாம் பெருமைக்கு சொல்லக்கூடாது. நாங்கள் படுத்தோம்னா தலைகாணி நனையணும், நனைஞ்சிரும், எங்களுக்கே தெரியாது. இறைவனை நினைச்சிட்டு தலைகாணி வச்சு படுத்துட்டா பொழுது ஒழிஞ்சு பார்த்தா தலைகாணி நனைஞ்சு கிடக்கும். அப்போ நம்மளுடைய தாட்ஸ், நம்முடைய எண்ண அலைகள்
உணர்வுகள் எல்லாம் இறைவன்கிட்ட போயிடும். அப்போ தண்ணீர் தான் வரும், பேச்சு வராது, வாய் அடைச்சு போயிடும். பாட்டு வராது, வாய் அடைச்சு போயிடும். இறைவன் மேல் அன்பு செலுத்துகின்ற பொழுது வாய் பேசாது, எல்லாம் ஆஃப் ஆயிடும். அந்த நிலை வருகின்ற பொழுதுதான் உணர்வது. அந்த நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து என்பது அந்த நிலை நமக்கு வரணும். அப்போ அந்த இறைவன் மேலே அளவிடாத அன்பு, அன்பு என்பது காதல், நெருக்கம், எல்லாம் ஒன்று தான் ஆச்சுங்களா. அப்புறம் என்ன சொல்றாருங்க, விசாரம் ரெண்டு சொல்லிட்டாரா. அப்புறம் அவிச்சாரம், பரம், அபரம் என்று இரண்டு வகையாக இருக்கிறது. விசாரம் ரெண்டு, அதில் பரம் அபரம் என்று ரெண்டு இருக்கின்றார். இவற்றில் பரம் என்பது பரலோக விசாரம், அபரம் என்பது இகலோக விசாரம். இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரம் அல்ல. நம்ம உலகத்தை பற்றி நினச்சிக்கிட்டு விசாரிக்கிறதுலாம் விசாரம் அல்ல. நல்லா தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ சாதாரணமாக ஒருவன் விசாரம் செய்து கொண்டு இருக்கின்றானே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது, உண்மை விசாரமும் அல்ல. போட்டாரா, நீ எத்தனை கோடி காலம் தவம் செஞ்சாலும் அது உண்மை விசாரம் அல்ல. மகாதேவ மாலையில் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குவார். அதான் 100 பாடல். அந்த 100 பாடலை தான் கேட்டு இந்த சமய மதவாதிகள் வள்ளலார மஞ்சு கோப்பங்காட்டுக்கு எடுத்தாங்க. அப்போலாம் 6ஆம் திருமுறை வெளியே வரல, 5 திருமுறை வெளியாகிவிட்டது. 1லிருந்து 5 திருமுறையில் எல்லா தெய்வத்தையும் பாடி வரும்போது கைத்தட்டி ஆராவாரம் பண்ணுறாங்க. ஓ நம்பாளு நம்பாளுன்ட்டாங்க. மகாதேவ மாலையில் வந்து முடிச்சு போடுறாரு. எது எது குற்றம், எது எது தவறு, யார் யார் எழுதுறது குற்றம் தவறுலாம் போட்டார், லிஸ்ட்டை போட்டார். அது அதுலேயே அது திருப்படி எழுச்சிலேயே வருது சிலதெல்லாம், அது அவங்களுக்கு புரியாது. இது டைரெக்டாக கொடுத்தாரு உடனே புரியுது. இப்போ நானே வள்ளலார் சொன்ன மாதிரி சொன்னால் எனக்கு எதிர்ப்பு வராது. அவருடைய விளக்கத்தை உண்மையை சொல்லும் போது கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் மாதிரியே சொல்லிட்டா பதில் இல்லை பாருங்க. அதனுடைய விளக்கத்தை சொன்னோம்னா கோபம் வந்துடுது. இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் பாடிட்டு போயிட்டா என் மேலே யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. எதுக்கு இதை சொன்னாருன்னு சொல்லும் போது வருத்தம் வரும். அப்போ என்னாச்சு, மகாதேவ மாலையில் ரிலீஸ் பண்ணிட்டார். அதில் என்ன பண்ணிட்டாரு, சமய மதங்கள்லாம் சாடிட்டார். பொங்கு பல சமய மதங்களெல்லாம் கங்குகளை காணாத கடலை எல்லாம் காற்றுல கொண்டு போய் கலக்கிறதான்ட்டார். எல்லாம் அன்ஃபிட்ன்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஊசியின் மேல் காலூன்றி 1 கோடி காலம் தவம் செய்யணும், காண்பதறிதாம் கடவுளாகின்றார். நீங்கள் கோடான கோடி காலம் தவம் செஞ்சால் கூட இறைவனை பார்க்க முடியாதான்ட்டார். யார் யார் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டார். சித்தர், யோகர், அவர் போகர் எல்லாத்தையும் போட்டார். இதனால் என்னாச்சு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமய மதவாதிகளுக்கெல்லாம் வெறுப்பு வந்துருச்சு வள்ளலார் மேலே. பக்தி பாடலாம் பாடி சாமி பாட்டை பாடி வரும்போதெல்லாம் கோவிச்சிக்கல. இந்த ஞானிகளெல்லாம் எந்தெந்த தரம்னு சொன்னதை உடனே நான் வணங்கினவ சொல்லிட்டாரு, இவர் வணங்கினதை சொல்லிட்டாரு, சமயம் அழிஞ்சிரும், மதம் அழிஞ்சிரும், இவர் இருந்தால் நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமயவாதிகளால் நேரம் என்ன பண்ணாங்கன்னு இவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் போய் கூட்டிகிட்டு வராங்க ஒரு ஆளை. அவர் பேர் ஆறுமுக நாவலர், படிச்சிருக்கீங்க இல்லையா? அவர் யார்? யாழ்ப்பாணம். அவர் சமய வெறியர், சமயம் மேலே பற்றுள்ளவன். அதுக்கு மேலே அவருக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவருக்கு வள்ளலாரை வந்து எதிர்த்து வாதம் பண்ணணுன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு குஷி, நம்ம எப்படியாப்பட்ட ஆளுக்கிட்ட மோதுறோம். அவர் கொஞ்சம் தலைகீழ் நாரிட்டார். வந்த உடனே இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை கூப்பிட்றாங்களே, அப்போ நம்ம பெரிய ஆள், நம்ம யாருக்கிட்ட மோதுறோம், வள்ளலார்கிட்ட மோதுறோன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்ட்டார். இதுன்னா புஷ்ஷு, இதை ஒரே நாளில் துஷ் பண்ணிட்டு உடனே கேஸ் மஞ்சுக்குப்பம் கோர்ட்டில் போட்டார். கடலூரில் மஞ்சுக்குப்பம் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிட்டார். இது அருட்பா அல்ல மருட்பா அப்படின்னு கேஸ் போட்ட உடனே கேஸ் நடக்குது. கேஸ் நடந்த உடனே சம்மன் வருது வடலூருக்கு, இல்லைங்களா? சம்மன் வந்தால் வள்ளலார்கிட்ட வருது. வேலாயுத முதலியார் வாங்கிட்டு வந்து, ஐயா கோர்ட்டிலிருந்து சம்மன் வருகிறது, இதை பாருங்கள். பார்த்த உடனே தூக்கி போட்டார், பிச்சுன்னு தூக்கி போட்டார். பிச்சுன்னா என்ன, அன்ஃபிட்டுன்னு அர்த்தம்.
இதை போய் நான் வாங்குறதப்பா அப்படின்ட்டு போயிட்டார். அவர் பயந்துட்டார். வேலாயுதம், ஐயா இது கோர்ட்டு, பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி, அவனுடைய நீதிமன்றத்திலேருந்து வருது, ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வம்பா போயிடும், நீங்கள் ஏதாவது போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க, நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ போட்டு அனுப்பிடான்ட்டார். கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாச்சு. நீதிமன்றம் சம்மன் போயிடுச்சு. கோர்ட்டு வழக்கு நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்துட்டாங்க. ஏன்னா வள்ளலார்கிட்ட வழக்கு தோணுனா சாதாரண விஷயமா? 5 வருஷம் குழந்தையாக இருக்கும்போது சென்னை கலக்கினவர் சோமு செட்டியாருடைய வீட்டில் 35 ஆண்டுகளெல்லாம் சென்னையில் வள்ளலாருன்னா அப்படியே நடுநடுங்கிற அளவுக்கு அவருடைய வேலைகள்லாம் இருந்து செயல்பாடுகள் இருந்தது. சங்கராச்சாரிய சாமிகளை கூப்பிட்டு விளக்கம் கேட்டார். அந்த வயசில் காஞ்சிபுரத்தில் இருந்தார் சங்கராச்சாரியர்கள். அதெல்லாம் வரலாறுகள் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படியாப்பட்ட வயசு காலத்தில் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து மெட்ராஸை கலைக்கு கொண்டு இருக்கக்கூடியவர் மெட்ராஸ் வாழ்க்கை நமக்கு பிடிக்கலன்னு தான் போயிட்டார். அங்கேருந்து போய் சிதம்பரம் போய் கருங்குழி வந்து அதுக்கப்புறம் வடலூர் வந்து வடலூர்லேருந்து தர்மசாலை அமைச்சு மேட்டுக்குப்பத்தில் போய் உட்காந்துட்டார். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் சம்மன். உடனே கோர்ட்டில் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அப்புறம் ஆன்மீகவாதிகள் எல்லாருமே வந்துட்ட உடனே ஜேன்னு கூட்டம். எல்லாரும் அங்கே உட்காந்துருக்குறாங்க. வள்ளலார் காணோம். ஆறுமுகனாவலர் வந்துட்டார். எல்லாம் நிறைஞ்சு போச்சு. கூட்டத்தில் இடமே கிடையாது. அங்கே கோர்ட்டுக்கு வெளியே உள்ள எல்லாம். அது வெளியே வள்ளலாரும் வரல, யாரும் வள்ளலாரை பார்க்கல. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் நீதிபதி வந்து உட்காந்தாரு. உட்காந்துட்ட உடனே என்ன கேட்குறாரு? கோர்ட்டை எடுத்தார், ஃபைல் எடுத்தார். ஃபைல் அன்னைக்கு என்ன விசாரணை? ராமலிங்கம் ஆறுமுகனாவலர் வழக்கு, மருட்பா வழக்கு. உடனே பார்த்தாரு, எடுத்து கூப்பிடையா அப்படின்னு சொன்னார். அரே ஆறுமுகனாவலர் வந்துட்டாரா? வந்தாச்சு. ராமலிங்கம் வந்துட்டாரா? ஐயா வரல. சரி கூப்பிடுறாங்க. ராமலிங்கம் ராமலிங்கம் என்று 3 குரல் தான். அப்படியே நிற்கிறார் உள்ள. எங்கே? கூண்டில். வந்தது தெரியாது, அவரை யாரும் பார்க்கவில்லை, எந்த வழியில் வந்தார் என்று தெரியவில்லை, கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ராமலிங்கம் கூண்டுக்குள்ளே இருக்கிறார். நீதிபதி அவர் வந்து நின்ற உடனே எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லாம் எழுந்திரிச்சிட்டா நீதிபதி எழக்கூடாது இல்லை சட்டம். எல்லாரும் எழுந்திருக்கலாம், நீதிபதி எழக்கூடாது. நீதிபதி எழுந்துட்டார், மக்களும் எழுந்துட்டார்கள். எல்லோரும் எழுந்து கைகூப்பி வணங்குகிறார்கள். வழக்கு தொடுத்தவன் ஆறுமுகனாவலரும் எடுத்து கைகூப்பி வணங்குகிறார். உடனே பார்க்கிறார் நீதிபதி தன்னை அறியாமல் ஒரு செகண்டு நம்ம எழுந்துட்டோமே, எப்படி எழுந்துன்னு புரியாமல் உக்காந்துட்டார். உக்காந்துட்ட உடனே அடுத்த வார்த்தை என்ன? வழக்கு தொடுத்தவர் யார்? ஆறுமுகனாவலர். ஆறுமுகனாவலர் எழுந்துட்டார். ஏன் வழக்கை தொடுத்தீர்? அது கேட்கல. ஏன் ராமலிங்கம் வந்த உடனே எழுந்து வணக்கம் கொடுத்தீர்னு கேட்டார். அவர் உயர்ந்தவர், பெரியவர், அதனால் அவருக்கு உண்டான மரியாதைக்காக வணக்கம் சொன்னேன்னார். அப்போ நீங்களே உயர்ந்தவர், பெரியவர், சிறந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எழுதிய அருட்பாவும் அருட்பாதான், மருட்பா இல்லைன்னு தீர்ப்பு எழுதிட்டார். வேலை முடிஞ்சுதா? ஒரே கிளாப். சபை அலங்கோலப்படுது. சமயவாதிகள் எல்லாம் நடுங்குகிறார்கள். தன்னை தொங்க போட்டுக்கிட்டார் ஆறுமுகனாவலர். சமயவாதிகள்லாம் தொங்க போட்டுக்கிட்டாங்க. இங்கே கூச்சல்னா சன்மார்க்க ஈடுபாடு உள்ளவர்கள், வள்ளலார் மீது பற்று கொண்டவர்கள்லாம் ஐயா ராமலிங்கம் வென்று விட்டார் என்று கூச்சல். சரி, இது முடிஞ்ச உடனே எல்லாம் வடலூருக்கு போகிறாங்க. அங்கேருந்து வந்தவங்கெல்லாம் திரும்பி வடலூருக்கு போனால் வடலூரில் வந்து தர்மசாலைக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. ஐயா வந்து வந்தார், கூண்டுக்குள்ளே நின்னார், தீர்ப்பு வழங்கப்பட்டது, நமக்கு ஐயா வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக மகிழ்ச்சியாக வந்து சொல்கிறாங்க. அங்கே சபையில் வேலை செய்கிறவங்க, சங்கத்தில் இந்த தர்மசாலை வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா ராமலிங்கம் காலையிலேருந்து ஐயா அங்கே தான் இருக்கிறாரு, எங்கேயுமே போகலை, காலையிலிருந்து எங்கள் கூட தான் இருக்கிறாரு, அவர் எங்கேயுமே போகலையே, எப்படி நீ அங்கே வந்தார்னு சொல்லலான்னு கேட்குறாங்க. உடனே வள்ளலார் பிச் வெளியே சொல்லாதுன்னு விட்டார், ஆஃப் பண்ணிட்டார். என்ன இதனுடைய உண்மை தெரிந்து கொண்டீர்கள்? நீதிமன்றத்திற்கு வள்ளலார் செல்லவில்லை,
நீதிமன்ற காவலிலே வள்ளலார் போய் நிற்கவில்லை. வள்ளலார் பாடல் எழுதுகிறார், நான் என்ன செய்தேன், என் மீது எதற்கு வழக்கு தொடுத்தார்கள், நீ அனுப்பியவன் நான், நீ சொல்லுகின்றதை தான் நான் எழுதுகிறேன், எனக்கென்று நான் தனியாக எழுதல, அருட்பா நான் எழுதியது அல்ல, நீ கொடுக்க நான் தொடுக்க என்ன தவம் செய்தேனோ, நீ கொடுக்கின்றாய் நான் தொடுக்கின்றேன், என்னுடைய சிற்சபையில் நடிக்கின்றாய், செந்தமிழில் வளர்கின்றாய். இப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் இவர் போகல. ஆனால் வள்ளலாருடைய ராமலிங்கம் என்ற வள்ளலாருடைய ரூபத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாங்க போய் நின்றார். இந்த உண்மை தெரியுமா? வள்ளலார் செல்லவில்லை, வள்ளலாருக்கு பதிலாக வள்ளலார் உருவம் தாங்கிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாங்க போய் நின்றார். அதான் ஆஃப். இறைவனுக்கு மேல தீர்ப்பு இருக்கா? இதுபோல அந்த காலகட்டத்தில் வள்ளலாருக்கு எதிரி யார் என்று பார்த்தால் சமய மதவாதிகள் தான். இன்றும் இப்பொழுது பாதி பேர் புரிந்து கொண்டார்கள், மீதி பேர் புரியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளுடைய உண்மை தெரியவில்லை. அவர் எதற்காக வந்தார், என்ன சொன்னார், என்ன செய்ய சொன்னார் என்பது புரிந்து கொள்ளவில்லை. அவர் காட்டிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எவ்வளவற்ற மெய்ப்பொருள் என்பது புரியவில்லை. எல்லாமே தெளிவாக சொல்லிட்டார். இப்போ நம்ம சன்மார்க்கிகள் நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு வழி, ஒன்று ஜீவகாருண்யம், இன்னொன்று சத்து இந்த சத்து விசாரம் என்பது தான் இப்போ பிரச்சனையே. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. வள்ளலார் என்ன பண்ணுறாரு? சித்தி விளாக திருமாளிகையில் இருக்கக்கூடிய விளக்கை எடுத்து வைத்து என்ன சொல்றார் நமக்கு? ஆண்டவர் தீபமுன்னியில் விளங்குவதாக நீங்கள் தோத்திரம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விளக்க வைத்து வழிபாடு செய்யுங்கள்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு வீட்டிலும் உருவ வழிபாடு இல்லாமல் விளக்கு வழிபாடை கொண்டு வாங்கன்னு அர்த்தம். ஏனென்றால் கடவுள் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியாக இருக்கக்கூடிய கடவுள் வேறு எங்கும் இல்லை, உங்கள் ஆன்மாவில் ஒளியாக இருக்கிறார். அப்போ ஒளியான கடவுளை, நான் உண்மையான கடவுளை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அப்போ உண்மையான கடவுளை நாம் எப்படி பார்க்கணும்? கண்ணை திறந்துட்டு பார்க்கணும், கண்ணை மூடிக்கிட்டு பார்க்கணுமா? இப்போ சத்தியஞான சபைக்கு போகிறீங்க, ஜோதி தரிசனம் பார்க்குறீங்க, கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குறீங்களா, திறந்து பார்க்குறீங்களா? வீட்டில் விளக்கு வைக்கிறீங்க, கண்ணை திறந்து பார்த்தா விளக்கு தெரியுமா, கண்ணை மூடிக்கிட்ட விளக்கு தெரியுமா? அப்போது வள்ளலார் என்ன சொல்கிறாரு? உடம்பை நாளாக பிரிச்சால் புரிஞ்சாதான் நமக்கு புரியும். இது கண்ணை மூடிக்கணும் திறக்கணுமா, கண்ணை திறந்துக்கணும் திறக்கமா இருந்தால் சப்ஜெக்டாக அல்ல. நம்ம உடம்புக்கு இந்த வெளியினுடைய ஒளி எப்படி உள்ளே போகுது, இதுதான் முக்கியம். இப்போ இதுவரை நீங்கள் ஒரு படத்தை பார்த்தீங்க, ஒரு உருவத்தை பார்த்தீங்க, அப்படி எது அப்படி போச்சு? எல்லாமே ஸ்டோர் பண்ணுறது தானே உள்ள மைக்ரோ, அதாவது ஃபோட்டோகிராஃபி தானே கண்ணு. கண்ணு எதை பார்க்குதோ அதை தானே ஸ்டோர் ஆகும், பார்க்காத ஸ்டோர் ஆகுமா? ஒரு தெய்வத்தை பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் கண்ணில் பார்க்குறீங்க ஸ்டோர் ஆகுது, கதிர்வேலை கண்ணில் பார்க்குறீங்க ஸ்டோர் ஆகுது. இப்போ நான் என்னை பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு நான் எல்லா போட்டியும் கூட உங்களுக்கு தெரியும். கதிர்வேலை இங்கே உட்காந்தாரு, பாடினாரு, பேசினார்னு. பார்க்கலன்னா தெரியுமா? அப்போ வள்ளலார் வந்து நமக்கு என்ன சொல்கிறார்? ஃபஸ்ட்டு இறைவனை தோத்திரம் செய்யுங்கள், நினையுங்கள், இதானே சொல்கிறாரு. வேற எதுவுமே அவர் சொல்லலை. அப்போ இதை செய்வதற்கு நம்ம என்ன பயிற்சி எடுக்கணும்? ஜோதியை ஏற்றி நாம் பார்த்து வழிபாடு செய்யணும். கண்ணை மூடிக்கிட்டு வழிபாடு செய்யணும்னா இருட்டாத்தான் இருக்கும். நீ விளக்கை ஏற்றி வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டா என்ன விளக்கு இருட்டு, வீடு இருட்டாக தான் தெரியும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய கண்கள் என்ன? ஒளி. போன மாதம் சொன்னேன் இல்லையா? மனம் ஒளி, ஜீவன் ஒளி, ஆன்மா ஒளி, கடவுளும் ஒளி. அப்போ இந்த 4 ஒளியும் ஆண்டவருடைய ஒளியோட போய் லிங்க் ஆனால் தானே போக முடியும். உருவம் போனால் சேர்த்துக்குமா? ஒளி போனால் தானே சேர்க்கும். அப்போ இதுவரை நீங்கள் பார்த்து பழகிய உருவத்தை மாற்றி நீங்கள் என்ன பண்ண? ஒளியை பாருங்கன்னாரு. அப்போ ஒளிக்குள்ள என்ன இருக்கு? இருளை விளக்கும் இருளை போக்கும் தன்மை இருக்கு, சொன்ன இல்லையா? அப்போ அகல் இதில் என்ன வச்சிருக்காரு வள்ளலாறு? இதான் என்ன பொருள் இருக்குது? இதில் 4 பொருள் இருக்கு. அகல் இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, ஒளி இருக்கு. அப்ப இது 4க்கு என்ன விளக்கம் சொல்றார் வள்ளலாறு? உடம்பு என்பது அகல்,
ரத்தம் என்பது எண்ணெய், சுக்கிலம் என்பது திரி, ஆன்மா என்பது பிரகாசம். எழுதி வச்சிருக்காருல. உன்னுடைய உடம்பு தத்துவத்தான் இங்கே வெளியில் வச்சிருக்காரு மாடலா. அப்போ இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒளியை பார்க்கணும்னா எதை பார்க்கணும்? புறத்தில் ஒளியை பார்க்கணுமா இல்லையா? இதை விட்டுட்டு நம்ம என்னென்னவோ செஞ்சுட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சத்தியஞான சபையில் ஒளி வச்சாரு? அங்கேயா சபையை கட்டினாரு? அங்கேயா ஞான சபையின் பேர் வச்சாரு? ஞானம் என்றால் என்ன? அறிவு, அருள், முதிர்ந்த அறிவு, சிறந்த அறிவு, உண்மை அறிவுக்கு பேர் தான் ஞானம். அதனால தான் ஞான சரிவின்னு போட்டார் அங்க. அப்போ ஞானம் என்பது என்ன? அறிவு முதிர்ச்சி. அந்த அறிவு முதிர்ச்சினால தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யும். அப்போ அதுக்கு அங்கே அகவல்ல பாடலில் என்ன சொல்கிறாருங்க? அறிவை அறிவால் அறிகின்ற பொழுது அனுபவமாகும். நீ அறிவை கொண்டு தான் அறிவை தேடணுமே தவிர அறிவை கொண்டு வேற ஒன்றை தேடக்கூடாது. அப்போ எந்த அறிவை கொண்டு எந்த அறிவை தேடணும்? ஆன்ம அறிவை கொண்டு கடவுள் அறிவை தேடணும். புரியுதுங்களா? பிரிக்கிறார். நானும் சொல்ல வள்ளலார் எழுதி வச்சிருக்காருல ஜீவகாருண்யத்திலே, ஆன்ம அறிவை கொண்டு கடவுள் அறிவை தொடர்பு கொள்ளணும். அப்போ ஆன்ம அறிவு தானே உண்மையை சொல்லும். அதுக்கு பேர் தான் உண்மை அறிவு. அந்த உண்மை அறிவு இப்போ எப்படி சொன்னார்? அதில் ஆன்ம அறிவு அனந்த திரைகளால் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அறிவு இருக்கிறது, அது திரைகளால் மறைந்திருக்கிறது. அப்ப திரையை நீக்கினால்தான் அறிவு தெரியும், அறிவு விளங்கும். அப்ப திரையை நீக்கிறதுக்கு வழிதான் ரெண்டு சொன்னாரு. இந்த ரெண்டு வழியை நம்ம பின்பற்றாம நீங்க எவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தாலும் வேஸ்ட். இதனால என்ன சொன்னாரு? இதை நினைப்பதற்குண்டான காலத்தை சொல்றாரு. அந்த தீபத்தை ஏற்றுவதற்குண்டான காலத்தை சொல்றாரு. என்ன காலம்? காலை நேரம். அருள் விளக்கம் மாலையில் பாடினீங்களே, காலையிலே எந்தனுக்கு ஏன் காலையிலன்னு போட்டாரு? காலை நேரம் அமுத காற்று வீசும் நேரம். பல கோடி மைல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அமுத காற்று காலை நேரத்தில் பூமியை நோக்கி வரும். நான் போன மாதம் சொன்னேன் இல்லையா? காற்று 4 வகையாக இருக்கிறது. விஷக்காற்று, பூதக்காற்று, உஷ்ணக்காற்று, அமுதக்காற்று. இந்த 4 காற்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது. பகலில் பூதக்காற்று, உஷ்ணக்காற்று, விஷக்காற்று மூன்றும், அமுதக்காற்று கொஞ்சோண்டு கலந்துருக்கும். ஒரு 10%, 90% கலக்காது. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பகலில் சுவாசிக்கும் போது அமுதக்காற்று இருக்கு. ஆனால் அமுத காற்றை விட நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் விஷம், உஷ்ணம் இல்லையா, அது மாதிரி பூதக்காற்று, இது 3 தான் உள்ள அதிகமாக போகுது. இந்த அதிகமாக போகிறதுனால தான் என்ன ஆகுது? உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் மாற்றம் ஏற்படுது. அப்போ காலையில் நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கணும். காலை நேரத்தில் அந்த அமுத காற்று பூமியில் 100% வரும். இந்த 3 காற்றும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கும், மேலே போயிடுது. அது கீழே வரும்போது இது மேலே போயிடும். ஏன்னா அந்த மற்ற காற்றில் இருளில் தான் இருக்கும். அது வெளிச்சத்தில் இருக்கும், இருள் இருக்கும். வெளிச்சம் வந்தால் ஓடி போயிடும். அப்போ அதை என்ன பண்ணுறார் வள்ளலார்? எல்லா உயிர்களுக்கு, நமக்கு மட்டுமல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்குமே அந்த அமுத காற்று தேவை என்பதால் காலை நேரத்தில் வருது. அந்த நேரத்தில் தான் தாவரங்கள்லாம் நல்லா இருக்கும். வாடி போன பயிர் கூட நீ காலையில் போய் பாருங்க, நல்லா இருக்கும். சூரியன் வந்த உடனே சுருங்கி போயிடும். அப்போ அந்த அமுத காற்று அது மேல் படுகின்ற பொழுது அது தன்னுடைய உணர்வுகளை உற்சாகமாக மாற்றிக்கொள்கிறது. அதே மாதிரி மனிதன் காலை நேரத்தில் எழுந்து 4 to 6 உட்காந்துட்டீங்கன்னா இந்த காற்றை அதிகம் சுவாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு அன்பு, தயவு, அருள் எல்லாம் தன்னைத்தானே விளங்கும். நமக்கு ஏன் மறைக்கப்பட்டிருக்குது? இந்த பூதம், உஷ்ணம், பூதம், விஷம், இது 3 மிக்சிங் ஆகிறதுனால நம்மளுடைய அறிவு மழுங்கி இருக்கிறது. இதை நீங்கள் டெய்லி அந்த நேரத்தில் இருந்து, அதனால தான் காலையில் தூங்கக்கூடாதுன்னார் வள்ளலார். தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து எனையாண்ட துறையே. தூங்கக்கூடாது. அந்த நேரத்தில் அருமையாக தூக்கம் வரும். ஏசிலாம் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நைட்டு பூரா ஏசி போடுங்க, காலையில் 4:30 மணிக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையை ஆஃப் பண்ணிடும். குளிர்ந்த காற்று வீசும். புரியுங்களா? அப்போ அந்த நேரத்தில் எழுந்து நம்ம என்ன பண்ணோம்? அறிவுள்ள ஜீவர்கள்
விளக்க எடுத்து காலையில் எடுத்து ஒரு பெண்கள், முக்கியமாக பெண்களை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆம்பளைங்க தானே வந்துடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு 4:30 ஒரு 5 மணி நேரம் கூட ஒரு 6 மணி நேரம் எழுங்க. ஆனால் 6க்கு மேலே எழுந்திருக்கக்கூடாது. 4 to 6 அப்போ எழுந்திரிச்சு அந்த விளக்கை எடுத்து எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அதை தீபத்தை எழுதி வச்சு முன்னாடி உக்காந்துக்குங்க. இதான் பயிற்சி. இப்போ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தீபத்தை முன்னாடி உட்காந்து வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டுனா தீபம் எப்படி தெரியும் உங்களுக்கு? சார் தீபம் ஏற்றுறது எதுக்கு? வழிபாடு பண்ணுறதுக்கு, பார்க்கறதுக்கு. நீங்கள் முன்னாடி உக்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா அந்த தீபமும் தெரியாது, நீங்கள் யாருன்னு உங்களுக்கும் புரியாது. அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு? முன்னாடி தோத்திரம் செய்யுங்கள், நினைங்கள்னாரு. அப்போ முன்னாடி உக்காந்துக்கிட்டு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அந்த சுடரை இடைவிடாது பாருங்கள். இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா? இப்போ வெரி சிம்பிள். இப்போ இந்த ஜோதி இருக்கு. இந்த ஜோதிக்கு உங்களுடைய பார்வை பூரா எங்க இருக்கணும்? ஜோதி அந்த ஒளியில் மட்டும்தான். அகலில் போகக்கூடாது, பிரேமில் போகக்கூடாது, மேலே இருக்கிற கண்ணாடிலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஜோலை உங்கள் கண்ணுக்கு வரும். ஜோலைன்னா ஒரு மின்னல் மாதிரி ஒரு உணர்வு, ஒரு கம்பி மாதிரி, ஒரு மின்னல் கம்பி மாதிரி. அது உங்கள் கண்ணில் அதில் பதியோ மனதுக்கு போகும், மனதில் பதியோ ஜீவனுக்கு போகும், ஜீவனுக்கு பதிய போது ஆன்மாவுக்கு போகும், ஆன்மாவுக்கு பதியும் போது தான் இறைவனுக்கு டச் அங்கேருந்து போவோம். எல்லாம் ஒளி, ஒளி தான் கனெக்ஷன், உருவம் கனெக்ஷன் கிடையாது. எல்லாம் மின் காந்த அலைகள். வேதாத்திரி மகரமாக சொன்னோம்னா கேட்பீங்க. அதுக்கு பாரு என்னன்னு சொல்றாரு அவரு? மின்காந்த அலைகள்னு வரும். ஆனால் இந்த அலைகளை அவர் சொல்லலை, பிரபஞ்சத்தினுடைய அலைகளை சொல்றாரு. அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு? இந்த ஜோதியினுடைய வழியாக உங்களுடைய கண்ணுக்கு ஒரு அலைகள் வரும். அந்த அலைகள் கரணங்களில் உள்ள மனதில் பதியும். இன்னொன்று சொன்ன, மனம் போகிற இடத்துல தான் கண்கள் போகும். கண்களை மட்டும் நீங்கள் தனியாக அனுப்ப முடியாது, மனதை தனியாக அனுப்ப முடியாது. ரெண்டுக்கு லிங்க் இருக்கு. கண்கள் போகும் இடத்தில் மனம் போகும், மனம் போகும் இடத்தில் கண்கள் போகும். இந்த ரெண்டு எங்கே போகுதோ அதுதான் உங்கள் செயல்பாடு. புரியுதுங்களா? வேற இங்கே மாய மந்திரம் அதை பண்ணுறது இதை பண்ணுறதுலாம் சன்மார்க்கம் கிடையாது. அது நமக்கு பிடிக்காது. உங்களுக்கு வழிபாட்டினுடைய முறை, நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஒளியை ஏற்றுறீங்க, முன்னாடி உக்காந்துருக்கிறீங்க, நேரம் கிடைக்கிற வழியும் பாருங்க. பொழுது நீங்கள் உட்காரணும் அவசியம் இல்லை. இரண்டாவது அந்த பார்த்துட்டீங்க இல்லையா, அந்த பார்த்துட்டு போது அந்த நினைவை உங்கள் மனதில் செலுத்துங்க. நினைத்தல்னு போடுறாரு வள்ளலார். இறைவனை இடைவிடாது நினைத்தல், உணர்தல். அப்போ உணர்தல்னா உன்னை பார்த்தா தான் உணர முடியுமே தவிர பார்க்காத உணர முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு நான் இல்லைன்னா கூட உங்கள் கண்ணுக்கு கதிர்வேல் இருந்தாருன்னு தெரியும். நான் பார்க்கலனா எப்படி தெரியும்? அப்போ கடவுளை நீங்கள் பார்க்காத கடவுளை எப்படி உங்களுக்கு தெரிவார்? கடவுளை பார்க்கறதுக்கு வள்ளலார் காட்டிய விசாரம் இதுதான். இது ஒரு விளக்கம், இதுவே கடவுள் அல்ல. அதனால தான் அதுக்கு என்ன சொன்னாரு? இயற்கை விளக்கம்னாரு. இது இயற்கை உண்மை அல்ல, இயற்கை விளக்கம். இயற்கையை காட்டுவதற்குண்டான ஒரு பிரேம், மாடல் பிரேம். புரியுதுங்களா? இதனுடைய வழியாகத்தான் நீங்கள் போகணும். அப்போ அப்படி போனீங்கன்னா என்னாகும்? இந்த பயிற்சியினால உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை அணுக்களும் விழிப்புணர்வு ஏற்படும். விழிப்பு அங்கே எது என்ன தூங்கிட்டு இருந்த அணுக்கள், மூடமாக இருந்த அணுக்கள். அப்போ என்ன ஆகுது? விழிப்புணர்வு ஏற்படுது. அதுக்குண்டான மின்சாரம் உள்ள போகுது. இப்போ இந்த லைட்டு தூங்கிட்டு இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ணால் என்ன ஆகுது? எரியுது. அப்போ கரண்ட் வந்தால் தான் எரியும். அப்போ நீங்கள் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை உடம்புக்கு முழுவதும் சுத்த ஒளியை அனுப்பணும் இல்லை. இப்போ என்ன ஒளி அனுப்புறீங்க? அசுத்த ஒளி போகுது. அதனால தான் வள்ளலார் அதுக்கு என்ன போட்டாரு? சுத்த உஷ்ணம்னாரு. நீங்கள் நினைக்கின்றதிலும் தோத்திரம் செய்கின்றதிலும் ஜீவகாருண்யம் செய்கின்றதிலும் அங்கே என்ன உண்டாகுது? ஆன்மாவில் சுத்த உஷ்ணம் உண்டாகிறது. இந்த சுத்த உஷ்ணம் தான் உங்களுடைய திரைகளை நீக்கும் சக்தி உடையது. திரைகளை நீக்கிறதுக்கு எது சக்தி? சூடு. என்ன சூடு? மின்சார சூடல்ல, கேஸ் சூடல்ல, விறகு சூடல்ல, அன்பு எனும் சூடு. புரியுதுங்களா? இது அன்பு எனும் சூடு.
அதனாலதான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னாரு. அப்ப அந்த சூடு என்ன ஆகும்? மோத 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 மோதனா என்ன? நெருங்க நெருங்க, உராய உராய, தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள, அங்க அந்த டச்சிங், இந்த டச்சிங் ஏற்படும் போது அங்க சூடு வரும். இப்ப எப்படி அடுப்புல வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு அரிசி போட்டா சூடு ஏறினா தானே அரிசி பொங்குது, சோறாகுது. சூடு இல்லைன்னா அரிசி சோறாகுமா? அதே போல நம்மளுடைய ஆன்மாவுக்கு சுத்த உஷ்ணத்தை உருவாக்கணும். இந்த சுத்த உஷ்ணம் எப்போ உருவாகும்? நினைக்கின்ற பொழுதும் தோத்திரம் செய்கின்ற பொழுதும் அந்த உஷ்ணம் உண்டாகும். மற்ற வகையில் உண்டாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதனால தான் வழிபாட்டு முறையில் வள்ளலார் ஸ்ட்ராங் பண்ணுறார். இந்த வழிபாடு உருவத்தை பார்த்தால் சுத்த உஷ்ணம் உண்டாகாது. இது எத்தனை காலம் தவம் செஞ்சா கூட அந்த உஷ்ணம் வராது. ஏதாவது எதிர்பார்த்தோ அதுலேயே பயிர் ஞானிகள் கோடி கோடி ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மலை குகை முதலிய இடங்களுக்கு சென்று தவம் செய்து இந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். பேருபதேசத்தில் எழுதியிருப்பார். ஆனால் நீங்கள் நினைக்கின்றதிலும் தோத்திரம் செய்கின்றதிலும் ஜீவகாருண்யத்தினாலும் அதைவிட கோடி கோடி பங்கு அதிக உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளலாம். புரியுதுங்களா? தமிழ் தான் எழுதியிருக்காரு, தெளிவாக தானே சொல்றாரு. அப்போ இந்த உஷ்ணம் எப்போ ஏற்படும்? உரு வழிபாட்டை விட்டு ஒளி வழிபாட்டுக்கு வந்தால் இந்த ஒளி கண்கள் மூலமாக, மனதின் மூலமாக, ஜீவன் மூலமாக ஆன்மாவில் போய் பதியும் இல்லைங்களா? அப்போ அந்த ஆன்மாவில் பதியும் போது தான் உஷ்ணம் ஏற்படுது. அந்த உஷ்ணம் ஏற்படும் போது தான் அந்த மறைத்து கொண்டு இருக்கிற திரைகள் நீங்கும். இப்போ எந்த ஒரு அறிவில்லாதவங்க கூட அறிவு வந்துடுறாங்க. இதுக்கு படிப்பு தேவையில்லை. இந்த பயிற்சிக்கு கல்விக்கு இதுக்கு வேலை கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார்? கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதிவார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. அப்புறம் எப்படி இருக்காரா? எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. என்னங்க எவ்வளவு ஒரு அழகான இனிமையான தமிழில் பாமர மக்கள் படிப்பு தேவையில்லை, இறைவன் அருளை பெறுவதற்கு கல்வி தேவையில்லை. உங்களுடைய அன்பு, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய கருணை, உங்களுடைய தயவு தான் தேவை. கல்விக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வள்ளலார் எந்த ஸ்கூலில் போய் படித்தார்? எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? வாத்தியார எனக்கு இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டார்ல. கற்றதும் நின்னிடத்தே, கேட்டதும் நின்னிடத்தே, அருளை பெற்றதும் நின்னிடத்தே. வள்ளலார் ரெக்கார்டு. இவருக்கு யார் குரு? பாடல் சொல்றாரு, நான் கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே, படித்தது நின்னிடத்தே, அருள் பெற்றதும் நின்னிடத்தே தெளிவுபடுத்துறாரு. அப்ப யாருக்கிட்ட நம்ம தொடர்பு வைக்கணும்? எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் தொடர்பு வைக்கணும். அதனாலதான் அதுக்கு எல்லாம் வல்லன்னு ஒரு வார்த்தையை போட்டார். மற்றதுக்கெல்லாம் எல்லாம் வல்லன்ற வார்த்தை வராது. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தாயினும் திறந்த தயவுடையவரே, சந்தையினும் திறந்த தயவுடையவரே, இல்லைங்களா? எல்லா வித அற்புத ஞான கடவுளே அப்படி என்று மிக தெளிவாக சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் பயிற்சி. இந்த பயிற்சியில் உங்கள் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே சென்டர் பாயிண்ட், அங்கே என்ன இருக்கு? ஒரு மேடை. நம்ம நெத்திக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேடை இருக்கும். அந்த மேடைக்கு மேலே மூளையும், அந்த மேடைக்கு மேலே தான் மூளை இருக்கும், சிறு மூளை பெருமூளை. அதுக்கு சென்டர் பாயிண்டில் தான் ஆன்மா என்ற ஒளி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு லாக், அது மேலே ஒரு மூடி, அதுக்கு மேலே தான் தலைபாகம். அந்த தலைபாகத்துக்கு ஏன் முடி நமக்கு நிறைய தலைகளை வச்சுருக்காரு? பாதுகாப்பு. நம்மெல்லாம் தலைகீழ இருக்கோம். உயிர்களுடைய முறை பிரகாரம் நம்ம காலு கீழையும் தலை மேலேயா இருக்கும், தலை கீழையும் கால் மேலேயா தான் இருக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் மாற்றம். ஏன்னா நம்ம தலை மேல் நோக்கி செல்வது, மற்ற மிருகங்களுடைய தலையெல்லாம் கீழ் நோக்கி தான் இருக்கும். கவனிச்சு பாருங்க, எல்லா உயிரினங்களுக்கும் அதனுடைய பார்வையோ தலையை கீழே தான் பார்க்கும். மாடு ஆகட்டும் எதாகட்டும் கீழே, நம்மளது மட்டும்தான் மேல்.
அது மேல் நோக்கி செல்லுவதற்காக இறைவன் நமக்கு ஆன்மாவை மேல் பாகத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஆன்மாவை தொடர்பு கொள்வதுதான் சன்மார்க்கம். இதுக்கு வேற என்னமே வேண்டாம். என்ன வேணும்? ஜீவகாருண்யம் தான், கருணை தான் அடிப்படை. அதனால தான் அதுக்கு சொல்லுவாங்க 1008 மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சமய மதங்களில். அது என்னன்னா 1008 மலர்கள் என்பது மூளையினுடைய ஓட்டை, ஹோல்ஸ். புரியுதுங்களா? 1008 கமல இதழ் அப்படின்னுவாங்க. அப்போ மூளையில் ஒவ்வொரு சிறு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எத்தனை இருக்கு? 1008 ஹோல்ஸ் இருக்கு. அதனால தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவல் என்ன சொல்றாரு? தோழலாம் குழைந்திட சூனரம் அனைத்தும் மேலலாம் கட்டவை விட்டு வியட்டு இங்கிட, இல்லையா? மென்மார் வசந்திட காலெல்லாம் சுழவிட கையெல்லாம் சுழவிட சொல்லிட்டு அப்புறம் என்னன்றாரு? மடலெல்லாம் மூளை மலர்ந்திட. அமுதம் எங்க இருக்குன்னு சொல்றாரு? மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. புரியுதுங்களா? அது ஒரு பட்டியலே போட்டாரு அகவல்ல. இந்த உடம்பினுடைய மாற்றம், அமுதத்தினுடைய சுரப்பு, அது எங்கிருந்து சுரக்குகிறது, எப்படி உடம்பில் கலக்கிறது, கலக்கின்ற பொழுது இந்த உடம்பெல்லாம் என்னென்ன மாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொன்னாரு? பொன்னுடம்பு எனக்கு பொருந்துடம் பொருட்டாய் எண்ணுதம் கலந்த எந்தனி அன்பே. புரியுதுங்களா? அப்ப இந்த உடம்பு ஊன உடம்பு பொன்னுடமாக மாறுவதற்கு எது தேவை? அருள் தேவை. அப்ப அந்த அருள் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கருணை உள்ளவராக மாறணும். அதனால்தான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருசுகள். அப்ப இந்த அளவிற்கு நீங்க என்ன பண்ணோம்? இன்னையிலிருந்து இந்த வழிபாடு தான் கடைபிடி. இது தான் வள்ளலார் சொன்னது, இது கல்வியல் சொல்லியது அல்ல. புரியுதுங்களா? இதை நீங்க பயிற்சி எடுங்க. உங்களுடைய நீங்க உட்காரும் போது நேர்முகமாக உட்காந்துங்க, முதுகுந்தண்டு விளையாத உட்காந்துங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குழந்தை முடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட எந்த அளவுக்கு உட்காந்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாகவும் பார்க்கக்கூடாது, சிரமப்பட்டும் பார்க்கக்கூடாது, உடம்பை வருத்திக்கிட்டும் பார்க்கக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவிற்கு முடிந்த நேரம் காலை மாலை இரவு எப்போனாலும் நீங்கள் உட்காரலாம். ஆனால் காலையில் உட்காருவது சிறந்தது. மற்ற நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் ஓய்வு கிடைக்கலையா, போய் டிவி பார்க்கணும், அதை பார்க்குற நேரத்தில் அங்கே போய் உட்காந்துங்க. இந்த இருக்கின்ற காலத்தில் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் விடாமுயற்சியாக, அதிதீவிர முயற்சியாக, இல்லைங்களா, அந்த அளவிற்கு நம்மை நாம் பாதுகாத்து கொண்டோமானால் நீங்கள் அப்படி பயிற்சி எடுங்க. எந்த மருந்தும் தேவையில்லை, எந்த மருந்துமே தேவையில்லை. எங்குரு தீமையும் எனை தொடராவகை கங்குலும் பகலுமை காவல் செய் துணை. அதான் காவல், அதுதான் மருந்து. அது பேர் தான் ஞான மருந்து. அந்த மருந்து பாட்டார் 2 பட்டியல் போட்டார், நல்ல மருந்து ஞான மருந்து. அதில் எல்லாமே இருக்கு சரக்கு. இந்த அளவிலே நீங்கள் பெங்களூர் சன்மார்க்க அன்பர்கள் சகோதரிகள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களை இறைவன்பால் செலுத்துங்க. வேற ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். இதுக்கு பணம் காசு செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் செலவு பண்ணால் பெங்களூர் சங்கத்தை கொண்டாந்து பணத்தை கொடுங்க, அவங்க ஜீவகாருண்யம் பண்ணுவாங்க. அவங்களும் வீட்டுக்கு கொண்டு போகல, யாரும் இங்கே உண்டியில் கொண்டு போய் பேங்க் டெபாசிட் பண்ணல. இங்கே பண்ண வேண்டியது என்ன? ஜீவகாருண்யம். வருபவர்களுக்கு உணவு, தங்குவதற்கு இடம், அவங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியான அரவணைப்பு அன்பு, இந்த அளவிற்கு செலுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஜீவகாருண்யத்திற்கு மட்டும் கொடுங்கள். அது ஏன் அங்கங்கே கொடுக்கறது? உங்கள் சன்மார்க்க சங்கத்துக்கே கொடுங்க. இங்கே கொடுத்தா எல்லாருக்கும் பயன்படும். தலைவர்கள் இவங்கெல்லாம் எல்லாம் அற்புதமாக சேவை பண்ணுறாங்க. எல்லாமே பொறுப்புள்ளவர்கள், யாருமே தவறு செய்யாதவர்கள், குற்றமில்லாதவர்கள். அவரிடத்தில் அந்த பொருள் சேருகின்ற பொழுது அது நல்ல முறையில் நல்ல வழியிலே சென்று மக்களுக்கு பயனடையும். அந்த அளவிற்கு இத்துடன் என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நேரம் காலம் கிடைக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த உடம்புகளை எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. வள்ளலார் சொல்லுது. நம்ம அவங்க அதுக்குள்ளே பாடலாம் வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் நீ எல்லாமே அருட்பா படித்தவங்க தானே, நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், அதை நீங்கள் பிடிச்சிங்க. அதான் நம்ம பேசுவோம், நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் இப்போ பிள்ளை வேறு விண்ணப்பம், பிள்ளை சிறு விண்ணப்பம், முறையீடு, வேண்டுதல்,
வரம்பில் இன்பம், அருள் விளக்கமாலை, அனுபவமாலை, சக்தி நிலை, சித்தி நிலை, எல்லாமே ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு மாதம் பேசுனாவே பல ஆண்டுகள் ஓடிடும். அத்தனை தலைப்புகள் அற்புதமாக வச்சிருக்காரு. எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லுவார். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்னொன்றுக்குமே வித்தியாசம் இருக்கும். நீ ஒரு 2 நிமிஷம் பாடலாம். தோத்திரம் செய்யணும்னு சொல்லிட்டாருல, ஒரு உட்காந்த உடனே ஒரு 2 நிமிஷம் உங்கள் மனதை கட்டுப்படுத்திருக்கா ஒரு பாடலை பாடுங்க. நீங்கள் அருட்பாவை 2 பாட்டை பாடிட்டு உட்காருங்க. அது ஒன்றும் சார்ஜ் ஃபிக்ஸ் ஆகும், அதாவது ரொம்ப ப்ளஸ் ஆகும். அதனால தான் தோத்திரன்னு போட்டார். நீ உட்காந்த உடனே உட்காரும் போது அது புரியாது. ஒரு 2 நேரம் அருட்பாவை எடுத்து வச்சுங்க. அருமையான பாடல், உருக்கமான பாடல், வேண்டுதல், முறையீடு, விண்ணப்பம், இது மாதிரி பாடல்களை பாடுங்க. நம்ம அனுபவம் ஆடையெல்லாம் நீங்கள் பாட வேண்டியதில்லைங்க. அதுலேயே வளர தலைப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, வேண்டுதல், விண்ணப்பம், முறையீடு, பிள்ளை வேறு விண்ணப்பம், பிள்ளை சிறு விண்ணப்பம், இது மாதிரிலாம் நம்ம இறைவங்கிட்ட வேண்டுறதுக்குன்னே அது கொடுத்துருக்காரு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொள்ள வேண்டும், இல்லைங்களா? அதெல்லாம் வேண்டுதல். அதெல்லாம் ஒவ்வொரு பாடலும் அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த வேண்டுதலை பாட்டை நீங்கள் எல்லாம் பாடி, மீண்டும் நாம் சந்திக்கின்ற வரையில் உங்களுடைய மாற்றம் இருக்க வேண்டும், வாழ்க்கை தரம் உயர வேண்டும், நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பது மகிழ்ச்சியுடன் வாழ்வது. இங்கே துக்கத்திற்கு வேலை கிடையாது. விசாரம் என்ற அந்த துக்க நிவர்த்தி தான் இங்கே, துக்கத்தை போக்குவது தான் இங்கே வேலையை தவிர துக்கத்தை உருவாக்குவதல்ல, துக்கத்தில் வாழ்வதல்ல, மகிழ்ச்சியுடன் வாழ்வது, இல்லைங்களா? அதனால தான் வள்ளலார் என்ன சொல்றார், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு போட்டார். இன்புற்றுனா என்ன? மகிழ்ச்சி அடையணும். அதுதானே அந்த வார்த்தை. எவ்வளோ பெரிய வார்த்தை அது, பார்த்தா சாதாரணமாக தெரியும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அது இன்புற்று வாழ்னா என்ன இருக்கணும், கடைப்பிடிக்கணும், கொள்ளா நெறி குவலமெல்லாம் ஓங்கணும். உலகம் முழுவதும் அந்த நெறி வந்துருச்சுன்னா எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையும். அதனால் பேசிட்டாத நேரம் போயிடும். அதனால் வந்து விட்டார்கள். ஐயாவை இன்றைக்கி பாட வச்சு எங்கள் வீடியோ எடுக்கணும், டிவியில் போடணுன்னு தான் உங்களை வர சொல்லிச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் பாடணுமோ வள்ளலாருடைய அருட்பாயை பாடுங்க, அழகாக பதிவு பண்ணிவிடுவாங்க. வேர்ல்டு லெவலில், யூடியூப்பில், நெட்டில், இன்னும் மற்ற இடங்கள்லாம் அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அது மக்களுக்கு போய் சேருட்டுன்றதுனால தான் உங்களை இன்றைக்கி வர சொல்லிச்சு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் டைம் எடுத்துங்க, நல்லா பாடுங்க. அதனால் என்னுடைய வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.